ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ஹுதா விலாகர். இன்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்களோட வீட்டுக்கு தான் வந்திருக்கிறேன். இவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேரத்தோட ஸ்டார்ட்டில் நாங்கள் கடை செஞ்சிட்ருக்கிற நேரம் அந்த கடைக்கு பக்கத்தில் வந்து இவங்க இருந்தாங்க. இவங்க வந்து தமிழ் தான். ஆனால் அவ்வளோ ஒரு இறக்கம், எங்களோட வந்து அவ்வளோ இறக்கம். நான் கல்யாணம் முடித்து நான் மாத்தளைக்கு வந்த புதுசில் வந்து நான் கடையில் தான் கொஞ்ச நாள் ஒரு 3 மாதம் மாதிரி நான் கடையில் தான் நாங்கள் தங்கி அப்படி தான் நான் இருந்தேன். கடையிலே வீடும் இருந்துச்சு. அதுக்கு போகிறோம் மகள் வந்து நான் கிடைக்கிறக்க போக்கிட்டு தான் நான் அங்கேருந்து மாறி வேறொரு வீட்டுக்கு வந்து நான் மாறினேன். அந்த டைமில் வந்து என்னைய ஃபுல்லாக பார்த்தது எல்லாமே இவங்க தான். பக்கத்து வீடு எனக்கு சாப்பாடு கொண்டாந்து தாரதுலேருந்து எல்லாமே இவங்க தான் பண்ணுவாங்க. ஒரு வயசாலி அம்மா இருக்கிறாங்க. அந்த அம்மாவை காட்டுறேன். அந்த அம்மா தான் என்னை கிளினிக் கூப்பிட்டு போகிறது, கூட்டிகிட்டு வர்றது எல்லாமே வந்து அவங்க தான் பண்ணுவாங்க. மகள் இருக்குது, ஒரு மகன் இருக்கிறாரு. அந்த மகன் வந்து இப்போ இறந்துட்டார். அந்த மகள் தான் எனக்கு சமைச்சி எல்லாம் செஞ்சு வைக்கும். நான் கிளினிக்கு போயிட்டு வந்து அவங்களோட வீட்டில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து எங்களோட வீட்டுக்கே நான் போவேன். எங்களோட வீட்டுக்கே அவங்க வந்து கூட்டி கொண்டாந்து விட்டுட்டு போவாங்க. அந்த மாதிரி தங்கமான ஒரு மனுஷர். இப்படியும் மனுஷர் இருக்கிறாங்களா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு வந்து அவ்வளோ ஒரு இறக்கம். இன்னும் அவங்க வந்து என்னையோட இறக்கம். என் மகளுக்கு இப்போ 12 வயசு ஆச்சு. இன்னும் அவங்களுடைய பேத்தி மாதிரி தான் நம்ம பார்க்குறாங்க. அவ்வளோ ஒரு இறக்கம். இப்போ நான் ஏன் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய மகள் வந்து கொஞ்சம் சோமியில் அவர் வந்து கண்டிக்கு வந்து கிளினிக் போயிடுச்சு. அம்மா மட்டும் தனியாக இருக்கிறாங்க. அப்போ அம்மாவை கொஞ்சம் வந்து பார்த்துக்கோ அப்படின்ட்டுச்சு. அதுக்காக நான் வந்திருக்கேன். ஏன்னா என்னையே அந்த நேரம் பார்த்தவங்க இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு உதவி அப்படின்னு கேட்கக்கிட்ட நான் வந்து கண்டிப்பாக செய்யணும். அதுக்காக நான் வந்தேன். நேரத்துலேயும் ஒரு நேரம் வந்து பார்த்துட்டு தான் போனேன். அந்த நேரம் எனக்கு வீடியோ சரியாக எடுத்துக்கொள்ள முடியாமல் போயிடுச்சு. இப்போ வந்து அம்மா வந்து வாஷ்ரூம் போயிட்டாங்க. வெளியே வந்து போகிறோம். நான் அம்மாவை காட்டுறேன். இவங்களுக்கு வந்து 4 பொம்பளை பிள்ளைகள், 2 ஆம்பளை பிள்ளைகள். அதில் தான் ஒரு அண்ணன் இறந்துட்டார். மற்ற அண்ணன் வந்து இருக்கிறாரு. இப்போ வந்து இவங்க கடைசி மகள்கிட்ட தான் இருக்கிறாங்க. அந்த கடைசி மகள் வந்து மெரி பண்ணி ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டாங்க. பிள்ளைகள் எதுவுமே இல்லை. இப்போ அம்மாவும் மகளும் மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்கிறாங்க. இப்போ இந்த வீடு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க புதுசாக கட்டிட்டு வந்த வீடு. நேரத்தோடு எங்களோட கடைக்கு பக்கத்தில் தான் இருந்துச்சு. அந்த வீடை விற்றுட்டு இந்த வீடை வந்து அவங்க கட்டிட்டு வந்திருக்கிறாங்க. இங்கே சுண்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பூமரமெல்லாம் நாட்டியிருக்கு. அவ்வளோ ஒரு இறக்கம், எங்களோட வந்து அப்படி இறக்கம். இப்போ காலை சாப்பாட்டிலேருந்து வந்து எங்களுக்கு செஞ்சு வச்சுட்டு தான் அது போயிருக்கு. காலையிலே பாச்சோறு செஞ்சு, கட்டை சம்பல் செஞ்சு, உளுந்து கஞ்சி காய்ச்சி எல்லாம் செஞ்சு வச்சுட்டு தான் அது போயிருக்கு. அது எப்படியும் இன்னும் ஒரு 2-3 ஹவரில் வந்துடும். வர காட்டிலும் நான் வந்து இங்கே தான் இருப்பேன். அந்த அம்மாவை காட்டுறேன் வாங்க. இவங்க தான் அம்மா. வீடியோ இவங்க தான் என்னைய பார்த்து கேட்டு என் பிள்ளைய வளர்த்து ஏம்மா வவுத்தில் இருக்கக்கிட்ட என் பிள்ளை என்ன புள்ளன்னு ஃபஸ்ட்டில் கேட்டது கூட இவங்க தான். பொம்பளை புள்ளன்னு எனக்கு கேட்டு சொன்னது கூட இவங்க தான். அந்த அளவுக்கு பார்த்து கேட்டு எங்களுக்கு ஒரு அம்மா மாதிரி, இன்னமும் அக்கா வந்து எங்களுக்கு ஒரு கூட பிறந்த அக்கா மாதிரி அப்படி தான் அவங்க இருக்கிறாங்க. அவங்கள பார்க்கத்தான் இன்றைக்கி நான் வந்திருக்கேன். இது வந்து ஃபுல்லாக இது அவங்களோட வீடு. லைட்டை போட்டு காட்டவா? லைட்டை போட்டு காட்ட சொல்கிறாங்க பாருங்கள். பாச்சோரெலாம் செஞ்சு இங்கே வந்து உளுந்து கஞ்சி காய்ச்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா பாச்சோறு, கட்டை சம்பல் எல்லாமே செஞ்சு வச்சுட்டு போயிருக்கு. இப்போ மகளுக்கு கூட நான் இங்கே கூட்டிகிட்டு வந்து அவளுக்கு கூட இங்கே தான் வந்து சாப்பாடெல்லாம் போட்டு நான் அனுப்பினேன். பாச்சோறு இதில் பார்த்திங்கன்னா சம்பல். என் ஹஸ்பண்டுக்கு, எனக்கு, என் பிள்ளைக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு அப்படி தான் போயிருக்கு. பத்தாதுன்னு டீ குடிக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ, இது வந்து அவங்களோட கிச்சன். டீ குடிக்க என்னென்ன தேவையோ பால், சீனி, தேயிலை எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு தண்ணியும் ஊற்றி வச்சுட்டு, தேவையானா நீ தண்ணியெல்லாம் ஊற்றி குடிச்சிக்கலாம், மகனுக்கும் நீ ஊற்றி கொடு அப்படின்னு என் ஹஸ்பண்டுக்கும் எல்லாம் செஞ்சு கொடுக்க சொல்லி. இது அவங்களோட அடுப்பு பாருங்கள். இதுதான் அவங்களோட கிச்சன். இந்த சைடுக்கு வந்து பாத்ரூம் எல்லாம் இருக்குது. அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மனுஷர். இது வந்து இது ஒரு ரூம். இருட்டாக இருக்குது. இல்லை தேவையில்லாமா. இது ஒரு ரூம். மேலே பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவோட வந்து ஹஸ்பண்டும், அந்த நான் சொன்னேன் இல்லை இறந்து போன அண்ணன் அப்படின்னு, அவர் தான். அந்த அண்ணன் வந்து என்னுடைய மகளோட அவ்வளோ இறக்கம், எங்களோடய அப்படி இறக்கம். அவர் செத்துட்டார் அப்படின்னு சொல்லக்கிட்ட உண்மைக்குமே எங்களால் நம்ப முடியல. திடீர்னு தான் அவர் இறந்தார். அவ்வளோ ஒரு கவலையாக இருந்துச்சு அவர் செத்தது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து எங்களோட அப்படி ஒரு இறக்கம் அவங்க. இன்னமும் எங்களை பார்த்துட்ருக்குறாங்க. இன்னமும் ஏதாவது ஒரு தேவைன்னாலும் ஓடி வருவாங்க, பார்ப்பாங்க. ஒரு நோய்ண்டா கூட டக்குன்னு சமைச்சு எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த மாதிரி ஆட்கள்.
இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய சாமி ரூம் சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுடைய சாமி ரூம் தான் இது. ஆனால் எங்களை ஒரு முஸ்லீம் புள்ள வந்து இப்படியெல்லாம் பார்க்குது எடுக்குது அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை இவங்க. நான் எப்போ வந்தாலும் வந்து அவங்க வீட்டில் சாப்பிட்டு திண்டு குடித்து அப்படி செஞ்சு தான் நான் போவேன். எந்த ஒரு பிரிவினையுமே அவங்க பார்க்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்க அப்படி ஒரு இறக்கம். அன்றைக்கி நீங்கள் சொன்னீங்களே மசாலா, அதெல்லாம் நான் ஃபோனில் போட்டிருக்கேன். எப்படி அரைக்கணும், எப்படி செய்யணும் எல்லாம் சொன்னீங்க தானே, அது எல்லாத்தையுமே நான் ஃபோனில் போட்டிருக்கேன் பார்க்க சொல்லி. இதுதான் அம்மா எப்படி இருக்கிறாங்க, ஹாய் சொல்லுங்கள் அப்படி. சரி சரி, இன்னொரு புது வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களை சந்திக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.